وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا. பெரும் கஷ்டத்தோடு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறான். அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு 2 வருஷம் பால் கொடுத்து அந்த குழந்தைய பெரும் கஷ்டத்தோட வளர்த்தெடுக்கிறான். இந்த வேலைய அந்த பெற்றோர் செய்ய போய்த்துதான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். ஒரு சஹாபி வந்தாரு, சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நான் உலகத்துல யாரோட மிச்சம் இரக்கமாக இருக்கேன், அதுக்கு தகுதியானவங்க யாரு? அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, அவங்களோட உம்மா. அப்ப யா ரசூலுல்லாஹ் ரெண்டாவதும் அவங்களோட உம்மா. யா ரசூலுல்லாஹ் மூணாவதும் அவங்களோட உம்மா. 4வது யா ரசூலுல்லாஹ், 4வது யாரு? சொன்னாங்க, 4வது அவங்களோட வாப்பா. ஒரு டிப் உம்மான்னு சொன்னா போதுமே, 2வது வாப்பான்னு சொல்ல இருந்துச்சு, ஏன் 3 தடவை உம்மான்னு சொன்னாங்க? உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு தாய் செய்யக்கூடிய 3 பணி இருக்குது, இதை யாராலையும் செய்யலாம். அதுல ஒன்றுதான் குழந்தைய சுமக்கிறது, 2வது குழந்தைய பெக்கிறது, 3வது அந்த குழந்தைய பாலூட்டி வளர்க்கிறது. இது 3 வேலையும் ஒரு ஆணால செய்யலாம். எனவே தாய்க்கு 3 தடவை அல்லாஹுடைய நபி உம்மா 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 என்று 3 டிப் சொன்னான். இந்த அந்தஸ்தை கொடுக்க காரணம் இதுதான். இப்ப அல்லாஹ் சொல்றார், இதுதான் முக்கியமான இடம், அனிஷ்குர்லி வலி வாலிதைய, நீ எனக்கு நன்றி செலுத்து, இதோட உன்னோட உம்மாக்கும் வாப்பாக்கும் நீ நன்றியோட நட. எங்களோட உம்மா வாப்பாக்கு நாங்க நன்றியோட நடக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை, இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும். என்ன காரணம்? 10 மாசம் சுமந்து கஷ்டத்தோட பெற்றெடுத்து எங்களுக்கு பாலூட்டி வளர்த்தாங்க என்ற ஒரு காரணம் மட்டும் போதும். அடுத்ததெல்லாம் அடுத்த செயல், அதுக்கு பிறகு உள்ள விஷயம். படிக்க வச்சாங்களா, ஊர் வாசல் தந்தாங்களா, வாகனம் கிடைச்சிச்சா, இதெல்லாம் 2வது விஷயம். 1வது விஷயம், அவங்கள மதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இரக்கம் காட்டுறதுக்கும் அவங்கள சங்கையாக்குறதுக்கும் ஒரே ஒரு காரணம், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனவே அல்லாஹ் சொன்னான், என்னையோட சேர்த்து நீங்க உங்களோட உம்மா வாப்பாக்கு அந்தஸ்து கொடுங்க, அவங்கள நன்றி செலுத்துங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்கன்னு சொல்றோம். அன்பான சகோதரர்கள், நண்பர்களே, ஒரு மனிதர் அல்லாஹ் இவ்வளவு அந்தஸ்து கொடுத்து அந்த உம்மாவையும் வாப்பாவையும் கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் நான் கனவுல கண்டேன், நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி. அங்க எனக்கு ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது. நான் கேட்டேன், இது யாரு குர்ஆன் ஓதுற, இது யாருடைய சவுண்ட்? எனக்கு சொல்லப்பட்டது, ஹாரிசா பின் நுஅமான் அவர் ஓதக்கூடிய குர்ஆன் தான் உங்களுக்கு கேட்கும். சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம். இதை கேட்டதோடு அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஃபதாலிகுமுல் பிர், கதாலிகுமுல் பிர், கதாலிகுமுல் பிர், உம்மா வாப்போட நல்ல நடந்தா இப்படிதான் கிடைக்கும் என்று சொன்னாங்க. உலகத்திலிருந்தே சொர்க்கத்துடைய அந்த பாக்கியம் கிடைக்கும். உலகத்திலிருந்தே சொர்க்கத்துல குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி சொல்ற அளவுக்கு அந்தஸ்து. உலகத்துல செஞ்ச வேலை என்ன? உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவை. உடல் ஆரோக்கியம் வேணும், நல்ல சொத்து செல்வம் வேணும், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வேணும், நோய் இல்லாத வாழ்க்கை வேணும், கட்டுப்படுற பிள்ளைகள் வேணும், சாலிஹான மனைவி வேணும், எல்லாம் வேணும். இது எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த தாயோடையும் தந்தையோடையும் உபகாரமாக நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் உவைசுல் கர்னி என்ற ஒருத்தர் இருந்தார். இவர் நபி அவங்களுக்கு செய்தி அனுப்பினார், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு மதீனாக்கு வந்து உங்களே பார்க்கும், நானும் சஹாபியாக மாறும். ஆனா எனக்குள்ள பிரச்சனை என்னண்டா, என் உம்மா என்னையோட இருக்கிறான், உம்மாவை பார்க்க வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கு. என் உம்மாவை விட்டுட்டு நான் உங்களையே பார்க்க வந்து சஹாபியாக மாறவான்னு கேட்டான். அல்லாஹ்வுடைய நபி செய்தி அனுப்புறாங்க, என்னைய பார்க்கிறத விட சஹாபியாக ஆகிறத விட உங்களோட தாய் கிட்ட இருந்து தாய்க்கு ஹிதுமத் செய்யுங்க, உம்மாவை பார்த்துக்கோ. உலகத்துல சஹாபியை விட பெரிய அந்தஸ்து ஒன்று இல்லை.
அல்லாஹ் உலகத்துல வச்சே சொல்றான், இந்த சஹாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன், இவங்க சொருக்கவாதிகள், இவங்க ஆகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தாவை இழக்க போறார் உம்மாவுடைய ஹிதுமத்துக்காக. நபி அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க வர தேவையில்லை, நீங்க ஒரு உம்மாவை பார்த்துக்கோ. பொறவு சஹாபாக்கள், ரெண்டு முக்கியமான சஹாபாக்கள், ஹஜ்ரத் உமர், அலி இப்னு அபீ தாலிப், ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில அந்த உவைசுல் கர்னியை நீங்க சந்திச்சா நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக துஆ செய்யும்படி சொல்லுங்க. ரெண்டு முக்கியமான சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, சஹாபி இல்லாத ஒருத்தட்ட போயிட்டு துஆ செஞ்சுக்கோங்க, அவங்கள்ட்ட துஆவை கேட்டுக்கோங்க என்றான். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அவர் பெரும் ஒரு நோயாளியாக இருந்தார், குஷ்ட நோயால பாதிக்கப்பட்டிருந்தார், குஷ்ட நோய்க்கு மருந்து செய்யறதுக்கு இயலாது. அந்த தாய்க்கு செஞ்ச பணிவிட தாயோட கண்ணியமாக நடந்தது. இன்றைக்கு அந்த நோய் குறைஞ்சி ஒரு கொயின்ஸுடைய அளவுக்கு அந்த நோய் குறைஞ்சிருக்குது. அந்த நோய் அவருக்கு முழுமையாக இல்லாம போயிட்டு அந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது என்றதை அல்லாஹ்வுடைய நபி அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்தான். நோய் இல்லாம போறதுக்கும் அந்த உம்மா வாப்பாக்கு பணிவிட செய்யறதுல அல்லாஹ் ஷிஃபாவை வச்சிருக்கிறான்.